டேய் அருண், காஃபி குடிக்கணும்னு சொன்னீல, வாடா. ஏன் இங்கே நிற்கிற? ஏண்டா கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கு. டீ மட்டுமாடா குடிக்க முடியும்? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அப்படியே நல்லா இருக்கும்ல, அதான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன். டேய் 4 கடை தள்ளனா அங்கே ஒரு டீ கடை இருக்குடா, வாடா அங்கே போய் குடிக்கலாம். டேய் மச்சான், அங்கே டீ மட்டும்தான்டா இருக்கும். டேய் காஃபி சூப்பராக இருக்கும்டா, வாடா. இல்லை மச்சான், அங்கே வேணாம். பரவாயில்ல அருண், நீ உள்ள போ, நான் சித்து அழைச்சிட்டு வரேன். மச்சான் செலவு பண்ண யோசிக்கிறியாடா? டேய் அப்படி இல்லைடா. தெரியுது, நீ சொல்லும் போதே தெரியுது. இவன் போனால் சும்மா இருக்க மாட்டான், எல்லாம் சாப்பிடுவானே, காசு செலவாகும் தானே நினைக்கிறேன். என்னைக்காவது காசை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேனா என்ன? இருந்தாலும் தயங்கி சொல்றியே, அதான் கேட்டேன். ஏய் சித்து அப்படிலாம் நினைக்க மாட்டான், நீ உள்ள போ. காயு, சித்து சொல்ற மாதிரி அந்த கடைக்கு போய் காஃபி டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இங்க ஏன் ஓவரா செலவாகும்? செலவை பத்தி யோசிக்காத சந்தியா. ஏய் இங்க ரொம்ப செலவாகும், இந்த காசுக்கு அங்க போனா இன்னும் நல்லா சாப்பிட்டு வரலாம். செலவை பத்தி யோசிக்காத சந்தியா, நீ போ. சொன்னா 2 பேரும் கேட்கவே மாட்டீங்க. பரவாயில்ல சந்தியா, அருண் அழைச்சிக்கிட்டு உங்களுக்கு 2 பேருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க. பத்தியா மச்சான், நீ கூட யோசிக்கிற, காய்கறி அது கூட யோசிக்கல பத்தியா. சரி உள்ள போடா. ஏண்டா ட்ரீட் கொடுக்குறாங்கன்னா ஏதோ கம்மியா சாப்பிட முடியா? ட்ரீட் கொடுக்குறவனே அமைதியா இருக்கான். சித்து காசு இருந்தா இப்படிலாம் யோசிக்க மாட்டான். மச்சான் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். வா நம்ம போய் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணலாம். சந்தியா நீ மட்டும் எங்கே நிக்கிற? ஏய் இங்க ரொம்ப செலவாகும், அவன் தான் கேட்க மாட்டானா, நீங்களும் அப்படியே அமைதியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா, நீயும் போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துடுறோம். சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏய் பரவாயில்லங்கிறல்ல. சித்து வா உள்ள போலாம். நீ உள்ள போகாயோ, வீட்டுக்கு கால் பண்ணி லேட்டாகும் சொல்லிட்டு வந்துடுறேன். சித்து பைசா உன்கிட்ட கம்மியா இருக்கா? ஏய் பைசாலாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் பைசா இல்லைன்னா யோசிக்காத, நம்பதுக்கு வா. வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னா அப்போ கால் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் கையோ. இப்போ சித்து உன்கிட்ட பைசா கம்மியா இருந்தா என்கிட்ட சொல்லு, மற்றவங்கிட்டலாம் கால் பண்ணி கேட்காத சரியா? அதெல்லாம் பைசா என்கிட்ட இருக்கு. சரி மொபைலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வா. இவ எதுக்கு மொபைல் செக் பண்ணிட்டு வான்னு சொல்றா? அமௌண்ட் போட்டு விட்டுருக்கா, அதான் மொபைலை செக் பண்ண சொன்னாலா? பரவாயில்ல, நம்ம சொல்லாமலே நம்ம சுச்சுவேஷன் இதானு புரிஞ்சுக்கிட்டா. நம்ம தான் இவ்வளோ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிறோம். இவ எனக்காக ரொம்ப யோசிக்கிறா. சித்து வா, என்ன பண்றாங்க இன்னும்? டேய் வந்துட்டோம் கையோ. மச்சான் எல்லாமே செம்மையா இருந்துச்சுடா. ஏண்டா நல்லா முட்டை கட்டிட்டு இப்போ வந்து பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குற? எவ்வளோக்கு சாப்பிட்ருக்கோன்னு தெரியணும்ல, அதான் பில்லு எவ்வளோன்னு கேட்டேன். கம்மியா சாப்பிட்ருக்கேன்னு சொன்னா என்ன செய்வே? அதிகமா சாப்பிட்ருக்கேன்னு சொன்னா என்ன செய்வே? கம்மியா சாப்பிட்ருக்கேன்னா அடுத்த வாட்டி வரும்போது அதிகமாக சாப்பிடுவேன். அதிகமாக சாப்பிட்ருக்கேன்னு சொன்னால் அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் அதிகமாக சாப்பிடுவேன். ஆக மொத்தம் நீ அதிகமாக தான் சாப்பிடுவ, கொஞ்சமா சாப்பிட மாட்டேன். அஃப்கோர்ஸ். சரி காயு, எனக்கு வர லேட் ஆகுது, அப்புறம் அம்மா கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி சந்தியா, என் கூட வரியா? நான் உங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போறேன். பரவாயில்ல சந்தியா, நீ போ, அப்பா வருவாங்க, நான் உங்க கூட போய்க்கிறேன். சரி மச்சான், வந்த வேலை முடிஞ்சிச்சு, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிடா. சந்தியா என்ன வேணா நீ வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறியா? ஏன் உனக்கு கால் இல்லை? அப்படியே நடந்து போக வேண்டியதானே? போகிற வழி தானே, அப்படியே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு போய. ஜென்ஸ்லாம் நாட்டு அளவுடு, கிளம்பு நீ. இருக்கட்டும், எனக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு பார்த்துக்கிறேன். வரப்போ பார்த்துக்கலாம், கிளம்புடா. ரொம்ப அசிங்கப்படுத்துற நீ. அசிங்கப்படுத்துறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு பேசுற? சரி மச்சான், நான் கிளம்புறேன். சரி அருண், வாயேன், அப்படியே நம்ம 2 பேரும் நடந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகலாம். நான் எதுக்கு வாங்க கூட நடந்தோன்னா? ஏய் நான் ஃபஸ்ட்டு உன்னை கேட்கவே இல்லை, நான் சித்துவை கேட்டுட்டு இருக்கேன். டேய் நான் சூப்பர் மார்க்கெட் போகணும்டா, நீ போ. ஓ நீ வேற வேலைக்கு போகணும்ல, சரி பரவாயில்ல, நானே இது நடந்து போய்க்கிறேன். சரி சித்து, நானும் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு காயு, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன். சரி சந்தியா. பரவாயில்ல சந்தியா, அதிகமாக செலவாகுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாப்பிடவே இல்லை அவ. ஆமாம் சித்து. அப்புறம் அப்பா வராங்களா என்ன? அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு நான் மட்டும்தான் பஸ்ஸில் போகணும். என்ன சொல்கிற? அப்பா ஊருக்கு போயிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு சந்தியா கிட்ட அப்பா வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா? நான் மட்டும் தனியாக போகலாம் தான். ஏன் நீ மட்டும் தனியாக போகணும்? அதுக்கு நீ சந்தியா கூட போயிருந்துருக்கலாம்ல, அவள் வீட்டிலே உன்னை விட்டுட்டு போயிருப்பா. சரியான மண்டு சித்து நீ. ஏய் எதுக்கு இப்போ என்ன திட்டுற? நான் ஏன் சந்தியா கிட்ட அப்படி சொன்னேன்னு உனக்கு கொஞ்சமாக கூட புரியல? அதான் காயோ, நீ எதுக்கு சொன்னேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஏய் காயோ புரிஞ்சிட்டுது, நீ சொன்ன மாதிரி நான் ஒரு மக்கு தான் காயோ. உனக்கு தெரிஞ்சா சரிதான். சரி வா போலாமா? போகலாம். அப்போ நாளைக்கும் உங்கள் அப்பா வர மாட்டாரு தானே? ஆமாம். அப்போ ஓகே, 2 days ஜாலி தான். காயு வேணும்னா நம்ம லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா? எதுக்கு மறுபடியும் உங்கள் அம்மா கிட்ட மாட்டவா? அம்மா கிட்ட மாட்டாத மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுதான். வேணவே வேணாமே, 2 பேரையும் பஸ் ஸ்டாண்டில் இன்னைக்கு பார்த்துருக்காங்க, அதுக்கே என்ன ரியாக்ஷன் வரப்போதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம் விடு, நீ வரன்னு மட்டும் சொல்லு. சரி அப்போ என்ன உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியா? அங்கெல்லாம் வரதுக்கு இன்னும் உங்களுக்குலாம் டைம் இருக்கு. சரி வா போகலாம். சரி வா. ஏய் இன்னும் 2 மாதம் தானே காலேஜ் வருவேன், உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பஸ்லேயே வரேன்னு சொல்லலாம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீ சித்து, அவர் கூட நான் சொன்னால் கேட்பாரா? நீ சொல்கிறதும் சரிதான், நீ இப்படி சொன்னால் அதுக்கும் ஏதாவது சந்தேகப்படுவார். தெரியுதுல்ல. சரி சந்தோஷம் ஏன் வரல? இன்னைக்கு அவனை நான் காலேஜில் பார்க்கலையே. உங்கள் மாமா பசங்களை பார்க்க போயிருக்காங்க ஐயோ. நான் வேணா அவனுக்கு கால் பண்ணி பைக் எடுத்துகிட்டு வர சொல்லவா? 2 பேரும் பைக்கில் போகலாம். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.
ஏன் எதுக்கு எடுத்தாலும் வேணாம் வேணாம்னு சொல்கிறேன்? அம்மா கிட்ட அன்றைக்கி மாட்டிக்கிட்டதுனால அப்படி சொல்கிறியா? ஆமாம், உங்கள் அம்மா பார்த்ததுனால ஒன்றும் சொல்ல. இதுவே எங்கள் அப்பா பார்த்துருந்தா என்ன நடக்குன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காயு. சரி சித்து, டைம் வர ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பா கூட சமாளிச்சிடலாம், எங்கள் அப்பா தேவை சமாளிக்க முடியாது என்னால். உங்கள் அப்பா தேவை சமாளிக்க தான் முடியாது, அது கொஞ்சம் கிரிமினல். கொஞ்சம் இல்லை, ரொம்ப. சரி சரி வா. சரி சித்து, உங்கள் அப்பா எப்படி? அவங்களுக்கு நம்ம விஷயம் எல்லாமே தெரியும். என்ன சொல்கிற? உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? பயப்படாத, அவங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல தெரியுமா? ரொம்ப நல்லா பார்த்தா. எங்கள் அப்பா தான் தான் இருக்கேன், நான் எப்போ மாட்டுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம் விடு காயு. அவங்கள பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணி சீக்கிரம் அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கா அப்பா கிட்ட. வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்குன்னு இப்படியா? வயசானவங்கல்ல, அதான் சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிவிடலான்னு பார்க்குறாங்க. உங்கள் அப்பா தான் மாதிரி நினச்சிக்கிட்டே எங்கள் அப்பா தேவை எப்போ நான் சிக்குவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டைம் ஆகிட்டே இருக்கு, அப்பா தேவை சமாளிக்க முடியாது. சீக்கிரமா போகலாம். சரி சரி பயப்படாத, டைமுக்கு வீட்டுக்கு போயிடலாம். டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லு, சந்தோஷம் பைக் கொண்டு வர சொல்கிறேன். பைக்கா? அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தெரியாது, வா. பைக்லாம் வேணாம், வா நடந்தே போயிடலாம். நடந்து போனால் தான் மாட்டுவேன். அதெல்லாம் மாட்ட மாட்டோம், நீ வா. சொன்னால் கேட்க மாட்டியே. கேட்க மாட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, வா போகலாம்.